அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச சீஸ் டோஸ்ட் பண்ணுவோமா சொந்தங்களே? வெறும் 3 பொருளை வச்சு இந்த சீஸ் டோஸ்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் ஸ்நாக்ஸாகவும் வைக்கிற மாதிரி ஒரு சீஸ் டோஸ்ட்டை செய்வோமா சொந்தங்களே? இல்லை, ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்துகிட்டு அது வீட் ப்ரெட் ஆர் ஒயிட் ப்ரெட்டு, மில்க் ப்ரெட் எதுனாலும் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் சைட் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லைஸை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சீஸ் ஸ்லைஸ் இருக்கும்ல, அதை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு ப்ரெட் வச்சுக்கோங்க. இன்னொரு ப்ரெட் வச்சுட்டு 4 ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இன்னொரு பவுல் இதை வச்சுட்டு இன்னொரு பவுலில் வந்து பட்டர் இருக்கும்ல, பட்டர் சால்டட் ஆர் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா முதலே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வெளியே வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்டன் ஆயிரும். அந்த பட்டர் எடுத்துட்டு அந்த பட்டர் கூட சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சினமன் சேர்த்துக்கோங்க. நான் சினமன் சேர்க்கல, உங்களுக்கு சினமன் ஃப்ளேவர் பிடிக்கும்னா சினமன் சேர்த்துக்கோங்க. சினமன் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டுக்கு மேலே வந்து மேலேயும் அடியிலையும் வந்து இந்த சுகர் பட்டர் க்ரீமை வந்து மேலேயும் கீழேயும் தடவிக்கோங்க. தடவிட்டு பேன் எடுத்துட்டு அதில் வந்து டோஸ்ட் பண்ணிடுங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன ரெசிபிலாம் வேணும், வேறு என்ன ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொந்தங்களே. ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.